वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदा हृदि यद्यवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानसमस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। फलपरिशेषितजलधे सविधे सञ्जातडम्बरं जलदं प्रहसन्ति पाण्ड्यनद्यः शुक्तिमुखैः मौक्तिकस्यानैः। இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல ரெண்டு அர்த்தம் நாம பார்த்தோம். இது 7வது ஸ்லோகம் அனிபுண பத்ததியில. இந்த 7வது ஸ்லோகத்துல நிறைகுடம் தளம்பாது என்கிற முறையில விரிவாளா இருக்கிறவா எதையும் இது பண்ண மாட்டா என்பது, அதாவது பால்யன திஷ்டாசேன்னு சொல்லிருக்கு. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யன திஷ்டாச முனிகின்னு பால்யன திஷ்டாசேன்னு சொல்லிருக்கு. பாண்டித்யத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம இருக்கணுமா, அதாவது இவ்வளவும் தெரிஞ்சிருந்தா கூட தெரியாத மாதிரி நம்ம சின்ன பசங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்ற. இப்போ இப்படி மகான்களாக இருந்திருக்கிறவா, எல்லாத்தையும் தெரிஞ்சவாளாக இருந்திருக்கிற மகான்கள் இடத்துல ஒண்ணுமே தெரியாதவாளாக இருந்திருக்கிற, எத்தையோ ஒரு அரைக்குறையா ஏதோ வாச்சுவாளா இருந்திருக்கிறவர்களுக்கு விடம்பனம் பண்ணுவா, தான் தான் நிறைய தெரிஞ்சது மாதிரி விடம்பனம் பண்றவான்றது சில பேர் இருக்கிறதுனால, இப்படி விடம்பனம் பண்ணினான்னா அவளை பார்த்து நத்தியா பிரஹசந்தி, மீதி எல்லாமே மீதி பேர் இருக்கிறவங்க பரிகாசம் பண்ணுவான்றதுதான் சொன்னார். முதல் அர்த்தத்துல சொல்லச்சு தல பரிசேஷித்த ஜலதேகன்னு சொல்லச்சு, அந்த இடத்துல அகஸ்தியரை எடுத்துட்டு அந்த சமுத்திரம் மொத்தத்தையும் அவர் பானம் பண்ணினதுனால ஆச்சமனம் பண்ணி வெறும் தரதான் மீறதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அவருடைய சவிதே அவருடைய சமூகத்துல சமுத்திரத்துல கொஞ்சம் போரும் ஜலத்தை எடுத்துட்டு இந்த மேகம் போய் ஒரு விடம்பனம் பண்ணிட்டுனாக்கா அது எப்படி அங்க இருக்கக்கூடிய நதி முகம்தான், நதியெல்லாம் இதுல போய் சேர்றது, சமுத்திரத்துல போய் சேர்றது. அப்ப சமுத்திரத்துல அந்த பாண்டி தேசத்துல இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே பரிகாசம் பண்ணுகின்றனன்னு முதல் அர்த்தத்தை சொல்லி சொன்னார். 2வது அர்த்தத்துல சொல்லச்சு பல பரிசேஷித்த ஜலதேகன்னு சொல்லச்சு ராமரை எடுத்துட்டு சஞ்சாத டம்பரம் ஜலதம் அப்படின்னு சொல்லச்சு. ஜலதம்னா மேகத்தை சொல்லி சொல்றது. இது மேகம்ன்றத மேகநாதன்னு சொல்லி சொல்றதுன்னு எடுத்துட்டு, அப்போ அந்த மேகம்ன்றது மேகநாதனாக இருக்கிற இந்திரஜித்து. இப்போ இந்த ராமரிடத்துல போய் இந்திரஜித்து ஆடம்பரம் பண்றான்னு அர்த்தம். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாகன்னு சொல்லி இந்த சமுத்திரத்தையே நான் சோஷணம் பண்ணிடுறேன்னு ஆரம்பிச்சவர், அவருடைய ஒரு வில் ஒலிக்கு எதிர மேகநாதனுடைய கர்ஜனை இருக்க, இந்திரஜித்தனுடைய கர்ஜனைன்றது இருந்துருக்க. இது எந்த ரீதியில இருந்துருக்குன்றது இது பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்ததாக இருந்துருக்கிற அந்த நதிகள் எல்லாம், பாண்டி தேசத்து நதிகள் எல்லாம் பரிகாசம் பண்றதுன்னு 2 அர்த்தத்தை சொல்லி சொன்னோம். இப்போ சொல்ல போற விஷயம் என்னன்னாக்க 3வது அர்த்தம். இது 3 அர்த்தம் 4 அர்த்தம் சொல்லியிருக்க வியாக்கியானத்துல. இன்னும் அர்த்தங்களும் சொல்லலாம். அது சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு தேசிகனுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக சொல்லணும். அவருக்கு தோணாததெல்லாம் நாம சொல்ல போறதில்லை. அவர் சொன்னதுலேருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம்தான் இதெல்லாம். இப்போ ரலயோர் அபேதா லடையோர் அபேதா என்று இதுல வியாக்கரணத்துல ஒரு இது இருக்கு.
ரா இருக்கிற இடத்துல லா சொல்றது, அதே மாதிரி லா இருக்கிற இடத்துல ட சொல்றது, இதெல்லாம் ஒரு வியாக்கரண பద్ధதி. ஜலதிஹி அப்படின்றதுக்கு ஜடதிஹின்னு அர்த்தம் பண்ணிக்கிறது. லாக்கும் டாக்கும் அபேதம். லா ஒரு இடத்துல டா சொல்லலாம், டா ஒரு இடத்துல லா சொல்லலான்றது வச்சுட்டு, இப்போ ஜல பரிசேஷித ஜலதேகே, ஜலதேகேன்றதுக்கு ஜடதிஹி, ஜலதிஹின்றது சொல்றோம், ஜலதின்னா சமுத்திரம்ன்றது. இதே ஜடதிஹின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகும்னா ஜடம்னு சொல்லி சொல்றதாக ஆறுது. ஜட பதார்த்தமாக இருந்திருக்கிறது. ஜடதிகின்றது பரிபூர்ண ஜட பதார்த்த கடிதமாக ஜட பதார்த்தங்களோடு சேர்ந்திருக்கிற பிரபஞ்சத்தை வியாபகாரிகமான, இது அத்வைத மத ரீதியா இதுக்கு அர்த்தம் சொல்ல போற இருக்கு. இந்த இடத்துல அவளுக்கு வியாபகாரிக பிரபஞ்சம்னு ஒத்துக்கிறாள். அத்வைத்தத்துல பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாமே மித்யாபூதம், பொய்யானதுன்னு சொல்லி சொல்றா. இப்ப பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இப்போ நான் பேசுறோம், ஒருத்தன் பேசுறவன்னு ஒருத்தன் இருக்கான், கேட்கிறவன்னு ஒருத்தன் இருக்கான். பிரமாணம்ன்றது வேதன்றது பிரமாணம்னு சொல்ற, பிரத்யட்சம் பிரமாணம், அனுமானம் பிரமாணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, வியாபகாரிக தசை பரமார்த்த தசைன்னு ரெண்டு நிலை சொல்ல வேண்டியது. வியாபகாரிக தசையில, வியாபகாரிக தசைன்னா இப்படி லோகத்துல நாம விவகாரம் பண்றோம், அவன் போறான் வரான் அப்படின்னெல்லாம் விவகாரம் பண்றோம் இல்லையோ, அது வியாபகாரிக திசைன்னு சொல்லி சொல்றது. பரமார்த்த திசைன்னா உண்மை நிலை. அந்த பரமார்த்த திசையில பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துருக்கு. வியாபகாரிக திசையில இருக்கச்சே எல்லா பதார்த்தங்கள்லாம் இருக்கின்றன. இது ஜீவன் இருக்கு, ஜீவன்கள் உள்ளன, பிரம்மம் இருக்கு, இப்படி எல்லாம் எத்தனையோ சொல்லி வரிசையா சொல்லி சொல்றோம். இப்படி வியாபகாரிக தசை பாரமார்த்திக தசைன்னு ரெண்டு தசையை எடுத்துட்டு, வியாபகாரிக தசையில இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்க, பிரபஞ்சம் முழுக்க மித்யாபூதமாக இருந்துருக்கு. ஒருத்தன் பிரம்மனிஷ்டமாக ஒருத்தன் இருந்துருக்கான். அப்படி பிரம்மனிஷ்டனாக, பிரம்மத்தை தெரிஞ்சவனாக இருக்கச்சு, அதாவது வேதாந்தத்தினால வரக்கூடிய அத்வைத ஞானம், அந்த அத்வைத ஞானத்தோட பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பலவாக பார்க்கிறதுன்றது மித்யாபூதம் என்ற அளவுக்கு அந்த வேதாந்தத்தினால அறிந்தவனாக ஒருத்தன் இருந்துருக்கான். அப்போ அந்த பிரம்மஜானத்தோடு இருக்கச்சே தாரசம் பிரம்மஜானமானது தல பரிசேஷித ஜடதி அப்படின்னா, தலஸ்தானியமா இருக்கிற அதிஷ்டானம், அதிஷ்டானம் மாத்திரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் மாத்திரம்தான் பரிசேஷிதமாக இருக்குன்னு சொன்ன. இந்த இடத்துல கொஞ்சம் புரியாது, புரியறதுக்காக சொல்றேன். அதிஷ்டானம்னா என்னன்றதை பத்தி சொல்றேன். நான் ஒரு கயர் இருக்கு. இந்த கயரை தூரந்து பார்க்கிறோம். தூரந்து பார்க்கச்சு இது பாம்புன்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல அந்த இடத்துல பூமியில ஒரு வெடிப்பு வெடிச்சிருக்கு, அதுதான் உனக்கு பாம்பாட்டம் தோன்றதுன்னு பூதளனம்னு ஒருத்தன் சொல்லிருக்கான். இன்னொருத்தன் சொல்றான் இது மாலா, இது மாலை தான் அங்க இருக்கு, பாம்பும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு மாலைன்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் அம்புதாரா. அம்புதாரான்னா ஜலம், இந்த ஜலம் கொட்டிருக்கு, இந்த ஜலம் கொட்டிருக்கிறது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால இது பாம்பாட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்றான். இப்போ ஒரு விஷயத்து மேலேயே அங்க கயரோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு விஷயத்து மேல ஒருத்தன் பாம்புன்னு சொல்றான், ஒருத்தன் ஜலதாரன்னு சொல்லி சொல்றான், ஒருத்தன் பூதளனம்னு சொல்லி சொல்றான், ஒருத்தன் மாலைன்னு சொல்லி சொல்றான். இப்ப 4 இருக்கு. இப்ப இந்த 4 விதமான விவகாரங்களுக்கு அதிஷ்டானமாக மூலமாக இருக்கிறது எதுன்னாக்க, அந்த கயர் கீழே இருக்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் அது. இப்ப அந்த அதிஷ்டானம் கயரே அந்த இடத்துல இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க,
இப்ப 4 விவகாரமும் வரவே வரப்போறது இல்லை. அப்போ பல விவகாரங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் என்னதுன்னு தெரிஞ்சுட்டோம்னாக்கா, அது கயிறுன்னு தெரிஞ்சிட்டோம்னாக்கா, இதுக்கு முன்ன வந்த விவகாரம் இருக்க இந்த விவகாரம் மொத்தம் மிச்சம்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு முன்ன இந்த விவகாரம் என்ன, இது பூதளனம், பூமியில இருக்கக்கூடிய ஒரு வெடிப்புன்னு விவகாரமோ, இல்ல இது பாம்புன்னு விவகாரமோ, அயம் சர்பகான்ற விவகாரமோ, அம்புதாயம் அம்புதாரான்ற விவகாரமோ, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் இந்த அதிஷ்டான ஞானம் இவைகளுக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிற அந்த ஞானம் வந்துட்டுன்னா இது மொத்தம் மித்யாபூதம்னு ஆயிடும். இப்போ இதே மாதிரி பிரம்மத்து மேல பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு. அந்த பிரம்மத்துல வரைச்சே மாயினால அஜ்ஞானத்தினால அவித்யன்னு சொல்லுவாவா. இந்த அவித்யினால அந்த பிரம்மம் சூழப்பட்டு பலவாக தோன்றுகிறது. இப்போ உண்மையாக இருக்கக்கூடிய அந்த கயிறுன்னு நான் தெரிஞ்சுக்கல. ஏன் தெரிஞ்சுக்கலன்னா தோஷவசாத்து. ஒண்ணு என் கண்ணுல தோஷம் இருக்கலாம், இல்ல தூரம் தோஷம், டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேருந்து அங்க பாக்குறோம், இந்த தூரமே தோஷம். கிட்ட போயிட்டோம்னா அது தெரியாது. அப்ப தூரந்து பார்க்கச்சே அந்த தூரம்ன்றது ஒரு தோஷம். இந்த மாதிரி தோஷத்தினால ஒரே ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை அது மேல பல விதமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சொன்னோம்னாக்க பலவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா மூலபூதமாக இருந்துருக்கிறது எதுன்னா அந்த பிரம்மஜானம். இப்ப பிரம்மஜானம் வந்துட்டோம்னாக்க இதுக்கு முன்ன பலவாக நாம தெரிஞ்சுட்டோமே அது மொத்தம் போயிடும். இப்ப அந்த பிரம்மஜானம் இப்ப எப்படி இது கயிறுன்னு நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க மீதி வந்த ஞானம் இருக்க, இது பாயம் சர்பகான்ற ஞானமோ, இதம் பூதளனம்னு இது பூமியினுடைய வெடிப்புன்றதோ, அம்புதாரான்ற ஞானமோ, இது எல்லாம் மாலான்ற ஞானமோ எல்லாமே போயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மஜானமே அந்த பிரம்மஜானம் தான் ஸ்தல பரிசேஷித ஜடதி, ஸ்தலஸ்தானியமாக இருந்திருக்கிற அதிஷ்டானம் அந்த பிரம்ம மாத்திரம் பரிசேஷிதம், பிரம்ம மாத்திரம் நிக்கிறது, மீதி எல்லாம் போயிடுது. அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுக்கு சின்ன மூலம் போயிட்டதுனால பிரபஞ்சம் இருக்க, இது சூக்ஷ்மத்தையா ஸ்திதத்தினால இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா பாதிதானுவருத்தின்னு சொல்லுவா. இது கொஞ்ச காலம் அது அப்படியே தொடர்ந்து இருக்கும், அந்த ஞானம் இருந்துட்டு இருக்கும். இப்ப பிரம்மம் ஒண்ணுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ, வேதாந்தத்தினால தெரிஞ்சுட்ட பிற்பாடும் அவன் வேற இவன் வேறன்ற ஞானம்லாம் இருக்கு. அது என்னன்னா இது தெரிஞ்சுட்டாலும் வருது பாதிதானுவருத்தின்னு பேரு. இந்த அனுவருத்தி ஏற்கனவே இருக்கிறது பாதிதமாக இருந்தாலும் கூட இப்ப என்ன ஆகும்னா, ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அங்க கயிறை பார்த்து ஒருத்தன் பாம்புன்னு பயப்பட்டு உள்ளவே வரமாட்டேன்றான். நான் சொல்றேன், அங்கேருந்து பார்த்துட்டு நான் கிட்ட பார்த்துட்டு சொல்றேன், நானு அது பாம்பு தான்டா, பதம் கயிறு தான்டா, பாம்பு இல்லைன்னு நான் சொல்றேன். அவன் உள் மனசுக்குள்ள அந்த கயிறை பார்த்து பாம்புன்ற வந்த பயம் இருக்கு. அந்த பயம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். நான் கிட்ட போய் அதை கயிறை தொடறதுக்கு போனா கூட அவன் என்ன பண்ணுவான், டே தொடாத, பார்த்துட்டு சொல்லு, அதை தட்டி பார்த்துட்டு தொடு, அப்படியே தொடாதுன்னு அவன் சொல்லுவான். அப்புறமா நான் அந்த கயிறை கையால எடுத்து இது கயிறு தான் பாம்பு இல்லைன்னு சொன்ன பிற்பாடுதான் அவனுக்கு வரும். அப்ப கூட அந்த நடுக்கம்ன்றது கொஞ்ச நாள் வரைக்கும் அவனிடத்துல இருந்துட்டு இருக்கும், வந்த பயம் இருக்க. இதுக்கு பாதிதானுவருத்தி என்பதாக சொல்றது. இப்ப இந்த ஃபேன் எல்லாம் சுத்தினோம்னாக்கா ஆஃப் பண்ண பிற்பாடு கூட கொஞ்ச நாள் சுத்தின்ண்டே இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்க, இதெல்லாம் பாதிதானுவருத்தி. அதை நிறுத்தியாச்சு, நிறுத்தினாலும் அது சுத்தின்னு தானே இருக்கு. அது அந்த மாதிரி நமக்கு சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க இந்த பலவாக இருக்கிறதுன்றது இல்லை என்பதை வேதாந்தம் மூலமாக சொன்ன பிற்பாடும் கூட, வேதாந்தம் மூலமா தெரிஞ்சின்ற பிற்பாடும் கூட
ஒன்னாதான் இருக்க அந்த வேதாந்தம் பலவாக இருக்கிறது இல்லைன்றத தெரிஞ்ச பிற்பாடும் கூட, அதாவது பலவாக இல்லை ஒன்னாதான் இருக்குன்றது தெரிஞ்சா கூட சிறிது காலம் வரைக்கும் இந்த பலவாக இருக்கிறதுன்ற அந்த பிரமம்ன்றது இருக்க வந்திருக்கு. ஆகையால இந்த அத்வைத ஞானோத்பத்தி க்ஷணத்திலேயே விநாசம்ன்றது வர வேண்டியதுதான். ஆனா பாதிதானுவருத்தின்றது இருக்க அதை சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. அத்வைத க்ஷணம் வந்ததுன்னா உத்தரக்ஷணத்துல அது வந்துடணும் போயிடணும் இல்லையோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பிரம்மஜானம் வந்தவாள் அந்த பிரம்மஜானத்தினுடைய சவிதை அதனுடைய சமீபத்துல சஞ்சாத ஆடம்பரம், அதாவது இன்னும் நாசமாக இருந்திருக்கிற, அதாவது சத்ருவுக்கும் மத்திய அவன் எதிர தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கிற மாதிரி இங்க ஆடம்பரம்ன்றது இருந்துருக்கு. இப்போ ஜடவஸ்துவ சிருஷ்டி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்க, அஜ்ஞானத்தினால மூல ஜானத்துக்கு விநாசம் வந்தா கூட அது மறுபடியும் இதுல இருக்கிறதாக அவனுக்கு மூல ஜானம் வந்தவனிடத்துல போய் இதை சொல்றதுன்றது இருக்க, இது அவ்வளவு ஒத்தாக இருக்காது. அதாவது பிரபஞ்சம் பொய்யானது தோற்றம், பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் பொய்யானதா இருக்கு. அதிஷ்டானம்ன்றது பிரம்மம். அந்த பிரம்மம் ஒன்றையே நிறுத்தி இந்த ஜட பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது தத்துவஜானம். அந்த தத்துவஜானத்துல சமீபத்துல இப்போ இந்த ஜீவன் முக்தி காலத்துல ஜட விவகாரம்ன்றது சிறிது நடக்கிறது. அப்ப அதுக்கு என்ன சொல்றதுன்னாக்க, ஜட விவகாரம் ஜீவன் முக்தின்னு ஒண்ணு சொல்றான். ஜீவன் முக்தின்னா என்னது அப்படின்னா, அத்வைத ஞானம் வந்த பிற்பாடு கூட அந்த வந்த பிற்பாடு இப்ப அத்வைத ஞானம் நமக்கு வந்துட்டு வந்த பிற்பாடும் இந்த சரீரத்தோடய நம்ம இருந்துருக்கோம். இப்ப நமக்கு ஏதோ வெறுப்பெல்லாம் கூட இருந்துருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாளுக்கு அந்த ஸ்தலத்துல வரச்சே இது இத்தனை நாள் வரைக்கும் பிரபஞ்சம் வேற பிரம்மம் வேற, அந்த பிரபஞ்சத்துல வஸ்துக்கள் வேற வேறன்ற ஒரு ஞானம் இருக்க, அது அத்வைத ஞானத்தால பாதிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய அனுவர்த்தி இருக்குன்னு பாதிதானுவர்த்தின்னு சில பேருடைய பட்சம். சில பேருடைய பட்சம் என்னன்னாக்க தக்தபட்டம் நியாயன ஜீவன் முக்தகான்னு சொல்ற. தக்தபட்டம்னாக்க ஒரு துணி, இந்த துணியை கொளுத்திட்டோம்னாக்க துணி என்ன ஆக்காரத்துல இருக்குமோ அதே ஆக்காரத்துல தான் அந்த கொளுத்தினது அப்படியே இருக்கும். அது பார்த்தோம்னா அதுல ஒன்றும் இது எவ்வளவு அகலம் நீளம் எவ்வளவு இருக்கோ அதோட அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா அதை எடுத்து ஒட்டிக்க முடியாது, காரியகரமா ஆகாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சரீரம். இப்போ இந்த ஜீவன் முக்தி அடைந்தவாளுக்கு இந்த சரீரம்ன்றது அது போற வரைக்கும் அது சரீரம்னு ஒண்ணு இருக்க மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த சரீரத்தை கொண்டு வரக்கூடிய செயல்பாடெல்லாம் வராதுன்றது அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ பொய்யான இந்த தத்துவ ஞானத்துல அந்த அதாவது ஜட பிரபஞ்சம் ஜடமா இருக்கிற பிரபஞ்சமே இல்லைன்றது இருக்க, அதுதான் தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானத்துக்கு சமீபத்துல ஜீவன் முக்தி காலத்துல சில ஜட விவகாரம் இருந்துருக்க, அதை அஜ்ஞான அம்சத்தை இந்த வேத வாக்கியங்கள் இருக்க, இங்க நத்தியகான்னு சொல்றது வேத வாக்கியங்களை சொல்றது. அந்த வேத வாக்கியங்கள் என்ன பண்றதுன்னா அதுக்கு பொருளாக இருக்கக்கூடிய முக்தி மௌக்திகம்னு சொன்னாக்க, மௌக்திகம்னா முத்துன்னு அர்த்தம் பண்ணோம். இதுக்கு முக்தின்னா மோட்சம்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க இது பரிகாசம் பண்றதான். அதாவது நதிகள் எல்லாமே கடல்ல மறைஞ்சு போயிடுறது, கடலோட சேர்ந்துட்டோம்னா ஒன்னா போயிடுறது. அந்த மாதிரி எல்லாம் போயிட போறது, அஜ்ஞானம் மொத்தம் போயிட போறது, நிலைக்க போறது பிரம்மம் ஒண்ணுதான். இப்படிப்பட்ட நிலையில போய் இப்ப இந்த அஜ்ஞானம் சிதறி இருக்கக்கூடிய ஒரு அது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது.
இப்போ ஒருத்தனுக்கு அத்வைத ஞானம் வந்த பிற்பாடு இப்ப இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கிறது, இது எத்தனை நாள் வரைக்கும் இப்படி இருக்க போறது, இது மொத்தமே போயிட போறது, அது சில நாள் தான் இருக்கும். ஆகையால இது போயிட போறது, இதை போய் நிச்சயமா நினைச்சுட்டு சில பேர் இதுக்கு உண்டான காரியங்களை பண்றாளேன்னு பரிகாசம் பண்ற மாதிரி வேத வாக்கியங்கள், இது நதி ரூபமாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுபவை வேத வாக்கியங்கள், இது பரிகாசம் பண்றதுன்னு இப்படி அத்வைத பட்சமாக ஒரு அர்த்தம் சொல்லலாம். இதுக்கப்புறமா நம்ம விசிஷ்டாத்வைத பட்சமாகவும் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். என்னன்னா, அதாவது விசிஷ்டாத்வைத விஷயமா என்னன்னாக்க, என்னன்னா நதி வாக்கியம் இங்க நதி மாதிரி சொல்றது, நதிகள்லாம் அங்க பகுவச்சனத்துல சொல்லிருக்க. பகுவச்சனத்துல சொல்லச்சு பிரஹசந்தி பாண்டிய நத்யா சுக்தி முகைஹி மௌக்திக ஞானைஹின்னு பிரஹசந்தி பாண்டிய நத்யான்னு சொல்லிருக்க. அப்ப நதிகள்னு பகுவச்சனத்துல சொல்லிருக்கு. இந்த பகுவச்சனத்துல சொல்லிருக்கிறபடினால இது பேதக ஸ்ருதி. அந்த ஸ்ருதியிலேயே பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா என்றெல்லாம் ஸ்ருதி இருக்கு. போக்தா அனுபவிப்பவன், போக்யம் போக்கியமான வஸ்து, பிரேரிதா இவைகளை பிரேரணை பண்ணுபவன் ஈஸ்வரன். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா இப்படி இல்லைன்னா சாஸ்திரத்துல பேத பிரமாணம்ன்றது ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால இந்த ஜீவேஸ்வர பேதமும் ஸ்பஷ்டமா இருக்கு, ஜீவ பேதமும் ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால அந்த ஸ்ருதிகள்லாம் அத்வைத ஞானத்தை பார்த்து பரிகாசம் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப ஜட பரிசேஷித்த ஜலதிஹி ஜடதிஹி அப்படின்னு சொல்லணும். ஸ்தல பரிசேஷித்த ஜடதிஹி. இப்ப ஸ்தலம்ன்றது வேற எதையும் சொல்லல, ஸ்தல பரிசேஷித்த ஜடதிஹி சொல்லச்சு மறுபடியும் இங்கேயும் வேற ரூபத்தினாலதான் சொல்லணும். இந்த பிரம்மாதிஷ்டானமாக இருக்கிறதுனால ஸ்தலஸ்தானியமாக இருக்க அதிஷ்டானம் மாத்திரம் மிகுதியாக இருக்கிறது, மீதி எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றது இருந்துருக்க. அந்த வார்த்தையானது அந்த அத்வைத ஞானத்தை பேத ஞானம் இருக்கு அதை பரிகாசம் பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படின்றது கொஞ்சம் பராமர்சம் பண்ணோம். ஜலதிஹி ஜடஸ்தானமாக இருக்கிற மடாதிபதி, அந்த ஸ்தானத்துல ஜடம், அதாவது இந்த மடம் முதலிய ஸ்தலமாத்திரம் மிகுதியாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. பிராஜ்ய சவிதே ஒரு எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கவாள் விஷயத்துல இந்த ஜடத்தை கண்டகத்வேன இந்த ஜடமாக இருக்கிறத கண்டனம் பண்றதுல அத்வைத்தினுடைய அபிமதமாக அந்த கண்டம் அந்த ஜடத்துவத்தை இல்லாமையாக சொல்ற கூடிய அந்த வாக்கியார்த்த ஞானம் வசுதான் விபரீத ஞானம், உண்மையில இல்லை, அது விபரீதமாக இருக்கு. ஆகையால இவ என்ன சொல்றா கடைசியில அத்வைதிகள் சொல்றது என்னன்னா, அத்வைதத்தை போதிக்கிற வேதமும் பொய், அதாவது அத்வைத போதிக்கிற ஆச்சாரியனும் பொய், அத கேட்கிற சிஷ்யனும் பொய், அதுக்கு மூல பிரமாணமா இருந்துருக்கிற வேதமும் மித்யாபூதம். இப்படி ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில மிக்கிறது எதிரா அப்படின்னாக்கா பிரம்மம் ஒண்ணுதான் நிக்கிறதுன்னா அது பிரம்மம் ஒண்ணு எப்படி நிற்கும், அதை பரிகாசம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆகையால இப்படி அந்த விசிஷ்டார்த்த இந்த பேதத்தை சொல்லக்கூடிய பேத ஸ்ருதிகள்லாம் கேவல அத்வைதத்தை சொல்ற ஸ்ருதிகளை பார்த்து பரிகாசம், கேவல அத்வைதத்துக்கு அவா பண்ணின்ற அர்த்தத்தை பார்த்து பரிகாசம் பண்ணுகின்றனவா. பேத ஸ்ருதின்றது
இங்க நதி மாதிரி ரூபணம் பண்றது. இப்போ உண்மையாக இருக்கக்கூடிய நாமளும் அத்வைத்தத்தை ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா சரீர பாவமாக அந்த பெருமாள் ஆத்மாவா இருந்திருக்கு, சேத்தனா சேத்தனங்கள்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றன, இப்ப அவனாலே படைக்கப்பட்டவை, இப்படி எல்லாம் பல பிரகாரமா நாம ஒத்துக்கிறோம். வெறும் பிரம்மம் மாத்திரம்தான் இருந்துருக்கு, நிர்குணமான பிரம்மம் தான் இருந்துருக்குன்னு சொல்றவாளை பார்த்து இந்த பேத ஸ்ருதிகள்லாம் பரிகாசம் பண்ணுகின்றன. இப்படி சொல்றதாக சொல்லலாம். இங்க பாண்டிய நத்தியகான்னு சொல்லச்சே வானில்மால் கருட வாகனனாய் தோன்றவழ்த்து பரத்துவத்தை திறமாக செப்பி வானில்மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும்னு சொல்ல அந்த பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய பெரியாழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துட்டு அந்த வாதப்போர்ல ஜெயிச்ச அவர் அந்த அதையும் நாம இந்த இடத்துல சொன்னதாக ஆகும்னு சுவாமி பட்டபா சுவாமி இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கார். இது தவிர 4வது அர்த்தம் ஒண்ணு. 4வது அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்ன ஒரு உபாக்கியானம் தெரியணும். அதாவது மகாபாரதத்துல ஒரு கதை வருது. அந்த கதை என்ன அப்படின்னா, பத்ரா சோமஸ்ய துஹிதா ரூபேண பரமாமதா. பத்ரான்னு ஒரு பெண்ணு, சந்திரனுடைய பெண்ணு. அவ அவளுக்கு துல்லியமாக அவளுக்கு ஏற்ற அந்த பத்ரைக்கு ஏற்ற கணவனாக உத்தியம் சமபஸ்யத. உத்தியம்னு ஒரு மகர்ஷி, அவரை உத்தியன்ற மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சந்திரன் நினைச்சான். அதோட அவளும் அந்த உத்தியன்ற மகர்ஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளும் நினைச்சாலாம், ஆசைப்பட்டாலாம். அவளுக்கு சஜ தீவிரம் தபஸ்தேபே மகாபாகா யசஸ்வினி உத்தியார்த்தேது. அந்த உத்தியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு அவளும் தபஸ் பண்ணா, அவரும் அவளை அடையணும்னு தபஸ் பண்ணி, அப்படி 2 பேருமா இருந்துட்டு இருக்கச்சு அப்ப என்னாச்சு, அவளிடத்துல வருணன் ஆசைப்பட்டான். வருணன் என்ன பண்ணா, தூக்கி போட்டானா, அந்த பத்ரையை தூக்கி போட்டான். சுவாம் ஸ்வகாமயத ஸ்ரீமான் வருணா பூர்வமேவ. அதாவது இவள் ஆசைப்படுறதுக்கு முன்ன பூர்வமேவ வருணா, அந்த பூர்வமேவ இதுக்கு முன்னையே வருணன் ஆசைப்பட்டான். இப்ப ஆசைப்பட்டாக்க அவளை தூக்கி போட்டுருத்தான். அப்ப என்ன பண்ணா, அவன் தூக்கி போட்டான். இந்த சில சமயங்கள்ல இந்த சீவச கோத்திர பிரபரத்துல வரச்சே ஒரு விஷயம் சொல்லுவா. அதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, அது சாப்பிடாது, பிடிவாதம் பிடிக்குமா. அது பிடிவாதம் பிடிக்கிறது, நீ சாப்பிடலன்னா அதை பாரு, அந்த மரத்துல ஒரு ராட்சசம் இருக்கான், அந்த பிரம்ம ராட்சசம் இருக்கான், அந்த ராட்சசன் உன்னோட கொடுத்துருவேன்னு சொல்லலாம். சொன்ன உடனே அது பயந்துட்டு சாப்பிட்டுருமா. இது நிச்சயம் இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த இதுல வரைச்சு இந்த பொண்ணை கல்யாணம், இப்போ கல்யாண வயசு வந்துட்டு, கல்யாண வயசு வரைச்சு இந்த வசகோத்திர பிரவர மகர்ஷியா இருக்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. நிஜமாவே இந்த அம்மா சொல்லியிருந்தா பாருங்க, இந்த எதிர மரத்துல ஒரு பிரம்ம ராட்சசம் இருக்கு, அந்த பிரம்ம ராட்சசம் தான் உன்னை கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாளோ இல்லையா. அப்ப சொல்லச்சே ஏகான் கன்யா, ஒரு வாட்டி கன்யா பிரதானம், ஒரு வாட்டி பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுன்னாக்கா, சகத் கன்யான் ததாமின்னு சொன்னா அப்புறம் நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது சாஸ்திர விருத்தம். இப்ப எனக்கு தானே பொண்ணை கொடுக்குறேன்னு நீ ஒரு நிச்சயம் சொல்லியிருக்க. அப்ப சொல்லியிருக்கச்சு, இப்ப எனக்கு கொடுக்காது இந்த மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு அவன் பிரம்ம ராட்சசம் ஓடிவான். மகர்ஷியினுடைய தேஜஸ்னால அவனால அணுக முடியாது இருக்குன்றதெல்லாம் விருத்தாந்தம் கதை வரும். அந்த மாதிரி இந்த வருணன் என்ன பண்ணா, இவருக்கு முன்னையே அந்த பத்ரைய ஆசைப்பட்டதுனால தனக்கு தான் அந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு தூக்கி போட்டான். தசாகம்ய வனப்பிரஸ்தம் யமுனாயாம் ஜஹாரதாம் ஜலேஸ்வரஸ்து கிருத்வா தாமானயித சுபரம் பதி.
அங்கே தூக்கி போனா யமுனை உள்ள போயிட்டான். யமுனை உள்ள போய் சமுத்திரத்துல போய் எங்கேயோ வருண லோகத்துல போய் இருந்துட்டான். தீர்ந்து போச்சு. கடைசியில பார்த்தா கிடைக்கல. எங்க பார்த்தாலும் காணும். இப்ப இவ குழந்தை காணுமே, பொண்ணு காணுமே இந்த மகர்ஷி தேடின்னு இருக்கு. இவர் சந்திரன் தேடின்னு இருக்கான். அந்த உச்சனும் தனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப தத்ர தேவஸ்தயா சார்த்தம் ரேமே ராஜன் ஜலேஸ்வரா அதாத்தும் உச்சாய ததா பத்னியவமர்தனம். இப்ப அங்கேருந்து இதை என்ன பண்ணிட்டான், உச்சனுக்கு கொடுக்கணும்ன்ற பொண்ண சந்திரன் நினைச்சிருந்த ஒரு அந்த பத்ரைய வருணன் தூக்கும் போயிட்டு வருண லோகத்துல இழுத்தும் போட்டான். இந்த சமாச்சாரத்தை நாரதனிடத்துல இருந்து தெரிஞ்சுட்டு சர்வம் முக்கியா நாரதம் ததாம் புரோவாச்ச கட்ட புரோஹித்வம் வருணம் பருஷம் வச்சா. நாரதரை பார்த்து சொல்றதா பாரு, மரியாதையா விட்டுட சொல்லு. எனக்கு தான் அவன் கொடுக்கறதுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். உச்சமே இப்ப என்னுடைய பாரியைய நீ தூக்கி போயிட்ட, ஆகையால அவ்வளவு விட்டுட சொல்லுன்னு நாரதர் இடத்துல சொன்னானா. நாரதரும் போய் உச்சர் இந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னாரா. ஆனா அவன் என்ன பண்றான்னா, மமைஷா சுப்ரியா பீருஹு நைனாம் உத்ரட்டு முத்தகே, எனக்கு தான் இவள் ரொம்ப அழகா இருந்துருக்கு, நான் அவளிடத்துல ரொம்ப பிரீத்தி வச்சிருக்கேன், பயத்தோட இருந்துருக்கேன், இவளை நான் விட மாட்டேன்னு அவன் வரணும் சொல்றானோ. இப்படி நாரதர் என்ன சொல்லிட்டு இங்க சொல்றது அங்க சொல்றது அங்க சொல்றது இங்க சொல்றதுதான் அவருடைய காரியம். இவர் என்ன பண்ணிட்டு அவன் ஒண்ணு விடமாட்டேன்னு சொல்லி நப்ரயச்சரித்தே பாரியம் எத்தே காரியம் குருட்டது, நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ, அவன் வரணும்னு விடமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னான். இப்போ இவருக்கு கோபம் வந்துருத்தான், உச்சருக்கு கோபம் வந்துருத்தான். தன்னுடைய தேஜஸ்னால சமுத்திர ஜலம் மொத்தத்தையும், வருணாலயம்னு சமுத்திரத்துக்கு பெயர், வருணனுடைய இருப்பிடம் இருக்கு, அது மொத்தத்தையும் அவர் குடிச்சிட்டாராம். அபிபத் தேஜசா வாரி விசர்ஜ சுமஹா பீயமானாத்து சர்வானஸ்தேவை தலிலேஸ்வரா. இப்ப எல்லா ஜலத்தையும் இது பண்ண உடனே அப்ப என்ன பண்ணோம்னா, அப்படி எல்லாம் இந்த ஜலம் எல்லாம் அங்க நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கு. இந்த ஜந்துக்கள்லாம் வருணனை பார்த்து சொல்றது, இப்போ ஒன்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஆச்சமனம் பண்ண செய்ய மொத்த ஜலமும் அப்படியே சோசித்தமா ஆயிடுத்து, அப்புறம் நமக்கெல்லாம் மொத்தம் பெரிய அனர்த்தம் வந்துடும், ஜலஜந்துக்கள் மொத்தம் கஷ்டப்படும், ஆகையால கொஞ்சம் ஒட்டுடுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பண்ணா கூட அந்த பத்ரைய வருணன் உடலையா. அப்போ அந்த பிராமணத்தை உச்ச பூமியை பார்த்து சொன்னேரா, தர்சயஸ்து ஸ்தலம் பத்ரே ஷட்சஹஸ்ர சதம் ஹ்ரதம் ததஸ்ததிரிணம் ஜாதம் சமுத்திரச்சாப சர்ப்பிதா தஸ்மாத் தேவான் நதீன் செய்வ புரோவாச்ச அசௌ த்விஜோத்தமஹ அதிருஷ்யா கச்சபீருத்வம் சரஸ்வதி மருன் பிரதி. இப்ப என்ன சொன்னானா, இவ விடமாட்டேன்னு சொல்லி சொன்னானோ இல்லையா, உச்சமுனி அவள் இல்லாம ஒரு பெருசா ஒரு மடு இருக்கும் இல்லையோ, அதாவது இந்த சமுத்திரம் தேங்கின ஜலம் தேங்குற இடத்த மடுன்னு சொல்லுவா. அது மொத்தத்தையும் ஸ்தலமாக்கிட்டேன், ஜலமே இல்லாத வெறும் தரையா ஆக்கிட்டேறோம். கடலும் போயிடுச்சு, எங்க பார்த்தாலும் பாலைவனமும் ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே இதுக்கப்புறமா அந்த வெட்கத்தை அடைஞ்ச அவன் என்ன பண்ணான்னாக்க பத்ரைய கொண்டு கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஆகையால இந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க, இது விற்த்தாந்தம். இந்த விற்த்தாந்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, பல பரிசிஷ்டித ஜலதேகே ஸ்தல பரிசேஷித்த ஜலதேகன்னு சொல்றது இந்த இடத்துல உச்ச மகர்ஷிய சொல்றது, உச்சென்ற மகர்ஷிய சொல்றது. அவர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மலைன்னு பேரு. அங்க
அவர் இருந்துட்டு இருக்காராம். அவர் எதிர போய் மேகங்களுக்கு எஜமானனாக இருக்கிற வருணன் அக்கிரமம் ஏற்கனவே பண்ணி அவரால் பரிபவத்தை அடைந்தவன். அவனிடத்துல டம்பமாக அந்த மேகங்கள்லாம் கர்ஜிக்கிறத பார்த்துட்டு பாண்டிய தேசத்து நதிகள்லாம் பரிகாசம் பண்றதான். இந்த உத்தரிடத்துல போய் இந்த மலை பிரதேசம் இந்த மலையில இருந்துட்டு மேகங்கள்லாம் கர்ஜிக்கிறத, இந்த மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துருக்கிற வருணன் எவ்வளவு பாடுபட்டான்றது நமக்கு தானே தெரியும். அதை தெரிஞ்சுக்காத இவன் இன்னும் கர்ஜிக்கிறானேன்னு பாண்டிய தேசத்து நதிகள்லாம் பரிகாசம் பண்ணின என்று இன்னொரு அர்த்தம். இதுல இப்படி 4 அர்த்தம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. முதல்ல ஒரு அர்த்தம் அகஸ்திய மகர்ஷியை கொண்டு, ரெண்டாவது ராமனையும் மேக சப்தத்தினால மேகநாதனாக இருந்திருக்கிற இந்திரஜித்தனுடைய ஒரு சப்தம், இது ரெண்டாவது. மூணாவது அத்வைத மத பிரகாரம் சொல்லக்கூடிய அர்த்தம். நாலாவதாக இருந்திருக்கிறது இதை சொல்றது நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு பேத ஸ்ருதிகள்லாம் கேவல அபேதவாதியாக இருந்திருக்கிறவாளை பார்த்து பரிகாசம் பண்றதுன்னு நம்ம சித்தாந்தத்தை சொல்றது. அஞ்சாவதாக இருந்திருக்கிறது இந்த பத்ர சந்திரனுடைய குமாரத்தையான பத்ர விஷயத்துல வருணன் நடந்த விஷயத்துக்கும் உத்திர ஸ்தல பரிசேஷித்த ஜலதின்னு சொல்லி உச்சர் விஷயமாகவும் சொல்றதுன்னு இப்படி 5 விஷயங்கள் 5 அர்த்தம் இந்த ஸ்லோகங்களுக்கு சொல்லப்பட்டன. இதுல பரமார்த்தம் என்னன்னு கேட்டாக்க, பெரியவாழ்டத்துல ஏதோ கொஞ்சம் போதும் தெரிஞ்சுண்டு அதனால விடம்பனம் பண்ணக்கூடாது. எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி நாம சொல்லக்கூடாதுன்றது இந்த இடத்துல சொல்ல போற விஷயம். இவாள் அனுப்புனாளாக இருந்துருக்கிறவா பெரியவாள் இடத்துலயும் தனக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பா. அது அவளுடைய ஒரு சுபாவம். நாம ஒரு விவேக்கியா இருந்துருக்கிறவா அடக்கி வாசிக்கணும்ன்றது தாற்பயம். இந்த மாதிரி இருக்கிற நிலைய சுவாமி தேசிகன் தான் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.